ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஈஸி பைட். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கஸ்டமர்கிட்ட சூலூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. சார், நான் ஆல்ரெடி ஐபி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா கேமராவுமே ஓல்ட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு இருக்கிற கேமராஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு, அதுபோக என்விஆர் வந்து நான் ஆல்ரெடி 8 சேனல் போட்டிருக்கேன் சார். அது 16 சேனலில் சேஞ்ச் பண்ணி எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாமளும் எல்லாமே A to Z செக் பண்ணிவிட்டு, இக்வேஷன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து என்விஆர் ப்ளஸ் அது கூடவே VIZ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து H9C அப்படிங்கிற மாதிரி வைஃபை கேமராஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த கஸ்டமர் பிளேஸ்ல எப்படி அன்பாக்சிங் பண்ண போறோம், எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம், எப்படி கான்ஃபிகர் பண்ண போறோம் அப்படிங்கறத அந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்ம என்ன மாடல் என்விஆர் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, ஹிக்விஷன் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து DS-7616NXI-K1 அப்படிங்கிற மாடல் என்விஆர் யூஸ் பண்றோம். இந்த என்விஆர் ஃபீச்சர் பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த என்விஆர் வந்து மெட்டல் பாடியில் வந்துடும். இந்த என்விஆர்ல வந்து மோஷன் ரிடக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இதோட பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா இன்கமிங் பேண்ட்வித் 160 Mbps பர் செகண்டும், அவுட்கமிங் பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 80 Mbps பர் செகண்டும் வந்துடும். இந்த என்விஆர்ல வந்து நீங்கள் 16 ஐபி கேமராஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, இதில் இப்போ உங்ககிட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி ஐபி கேமரா இருக்குன்னா கூட அது ஆன்விஃப் மூலமாக இந்த என்விஆரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த என்விஆர் போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 MP கேமராஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். 16 சேனல் இருக்குன்னா அந்த 16 சேனல்லையும் ஒரு போர்ட்டுக்கும் ஒரு ரெசல்யூஷன் கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் போர்ட்டில் வந்து 12 MP கேமரா போடுறீங்கன்னா அப்படின்னா தான் 12 MP ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் போர்ட்டில் உள்ள கேமரா தூக்கி நீங்கள் லாஸ்ட் போர்ட்லேயோ இல்லை மற்ற போர்ட்லேயே போட்டிங்கன்னா அந்த 12 MP ரெசல்யூஷன் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் போர்ட்டில் இருந்து 12 MP கேமரா சப்போர்ட் பண்ணும். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ அவுட்புட் பார்த்துக்க முடியும். இந்த டிவிஆர் உள்ள போர்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா, இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு USB 2.0 வந்துடும். பேக் சைடில் வந்து ஒரு USB 2.0 வந்துடும். அதுபோக VGA போர்ட் வந்துடும், HDMI போர்ட் வந்துடும், ஆடியோக்கு இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் வந்துடும். இது கூட பார்த்தீங்கன்னா லேண்ட்கான இன்புட் போர்ட் வந்துடும், அதுபோக பவர் போர்ட் வந்துடும். இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த கேமராவில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் 2 லென்ஸ் வந்துடும். மேலே உள்ள லென்ஸ், கீழே உள்ள லென்ஸ் வந்துடும். மேலே உள்ள லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாகவும், கீழே உள்ள லென்ஸ் ரொட்டேஷன்லேயே வந்துடும். ரெண்டுமே 3K ரெசல்யூஷனில் இருக்கும். அதாவது 3Kங்கிற போது 5 MP ரெசல்யூஷனில் வந்துடும். இந்த கேமரா வந்து ஆட்டோ ஸ்மார்ட் ட்ராக்கிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆளை டிடெக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஆள் எங்கெங்கே மூவ்மெண்ட் இருக்கோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கேமரா ரொட்டேட் ஆகிட்டே போகும். இந்த கேமராவில் வந்து நைட் விஷன் மோட் பார்த்தீங்கன்னா IR ப்ளஸ் கலர் 2 ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் IR வேணால் IR சூஸ் பண்ணிக்க முடியும், கலர் வேணால் கலர் சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஆக்டிவ் டிஃபென்ஸ் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆக்டிவ் டிஃபென்ஸ் மோட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சைரன் வந்து எனேபிள் ஆகிட்டு மூவ்மெண்ட்டே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசுறது கேமராலையும், கேமராவில் பேசுறது ஃபோன்லையும் கேட்டுக்க முடியும். இந்த கேமராவில் வந்து நீங்கள் இன்டோர் அவுட்டோர் எங்கே வேணால் மாட்டிக்க முடியும். மழை, வெயில் இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்லையுமே இந்த கேமரா நல்லாவே தாங்கும். இந்த கேமரா வந்து செப்பரேட்டாக டுவல் ஆண்டனாஸ் வந்துடும். உங்களுக்கு சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுமே பக்காவாக ரிசீவ் பண்ணி கொடுக்கும். இந்த கேமரா நீங்கள் வந்து அலெக்ஸா இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாக கூட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது ஸ்டோரேஜ் பற்றி சொல்லணும்னா, இந்த கேமரா வந்து SD கார்டு மூலமாக நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா VIZ அவங்க பிராண்ட்லேயே கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. கிளவுட் ஸ்டோரேஜ் பை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு என்விஆரில் ஆட் பண்ணுறீங்கன்னா என்விஆரில் வந்து ஹார்ட் டிஸ்க்ல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கூட பண்ணிக்க முடியும். இந்த கஸ்டமர் நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு ஒரே கேமராவில் 2 வியூ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து பார்க்கிங்கை பார்த்த மாதிரியும், ஒன்று வந்து போர்ட்டிகோவை பார்த்த மாதிரியும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ரொட்டேஷனாக இருக்கிறத வந்து பார்க்கிங் சைடும், ஃபிக்ஸாக இருக்கிறத வந்து போர்ட்டிகோ சைடும் வச்சு கொடுத்துட்டோம். இந்த ரொட்டேஷன் கேமரா நீங்கள் எப்படி வேணும் ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா கேட்டிருந்தாங்க கேட் கிட்ட இருக்க கேமரா வந்து ஒன்று வந்து கேட் ரோட பார்த்தோம், ஒன்று வந்து கேட்டை பார்த்து இருக்கிற மாதிரி கேட். பேசிக்காகவே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கேமராக்கு கீழே ஏரியா ஹிடன் ஏரியாவாக தான் தெரியும். அந்த ஹிடன் ஏரியா ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ரொட்டேஷன் கேமராவை வந்து எப்படி எப்படின்னா ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். கீழே டவுன் பண்ணியும் பார்த்துக்க முடியும், பேக் சைடு ரொட்டேட் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அதனால அந்த ரொட்டேஷன் கேமராவை கீழே வியூக்கும், ஃபிக்ஸட் கேமராவை ரோட பார்த்தும் வியூ வச்சுட்டோம். இந்த கேமராஸ்க்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். என்விஆரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு 2 கேமராவும் ஒரே ஐபியில் ஆட் ஆகும். மேலே ஃபிக்ஸட் இருக்க கேமராவும் கீழே ரொட்டேஷன் கேமராவும் ஒரே ஐபியில் ஆட் பண்ணிக்க முடியும். இதோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதுலேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கேமரா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த கேமரா பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் ரெகுலராக வேணும்னா நம்ம சோஷியல் மீடியா பேஜுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கேமராவை பற்றி உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.